SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மீன் வறுவல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சீலா மீன் தான் இது. ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், நல்லா சதையாக இருக்கும், ஒரு முள்ளு தான் இருக்கும். ரசம் சாதம் வச்சுட்டு சூப்பராக சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி சாம்பாருக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சாதத்துக்கு ரசம் மீன் வறுவல் வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே சதையாக தான் இருக்கும். இந்த ஒரு முள்ளு தான் இருக்கும் அது பீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மீன் தான் எடுத்துருக்கோம். கடையில் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம ஒன்லி மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு உராசி நல்லா அலசிட்டு வந்துடலாம். சீலா மீன் பேர் வந்து சீலா மீன். ஒரே முள் தான், நடுவு சாதா மட்டும் நல்லா ஒரே நடுவில் இருக்கிற முள் மட்டும்தான் நல்லா சாதா உள்ள மீன். சும்மா 2 மீன் காணாங்கத்தை மீன் போட்டிருக்காங்க. இது வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு நல்லா உராசி நல்லா அலசிட்டு வந்துட்டுருக்கேன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். நிறைய மீன் இருக்குது, எல்லா மீனுமே நான் வறுத்துடுறேன். இந்த மீன் நான் வறுத்து தான் சமைச்சிருக்கேன், குழம்பு வைக்கல. வறுத்தா தான் நல்லாயிருக்கும். கார மிளகாய்த்தூள், நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், நாலு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தூள் உப்பு, இந்த மீனுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. இதை கை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சிக்க, இதில் ஈரப்பதமாக தான் இருக்குது, பார்த்துட்டு தெளிச்சிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மீன் நல்லா கலந்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், எல்லாமே மசாலாலாம் சேர்த்து கலந்து வச்சுட்டேன். அப்படியே வறுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன், மீன் வறுக்க எண்ணெய் விட்டுருக்கேன். பாருங்கள், மசாலாலாம் தடவி இருக்கிறோம் இல்லையா, அந்த மீன் எடுத்து வந்து அப்படியே இங்கே பாருங்கள், மசாலா தடவி இருக்கிற மீனை கொண்டு வந்து அப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் திருப்பி போடுறதுக்கு.
மீனும் நல்லா வேகணும், இடம் வேணும். அவ்வளோதான். போட்ட உடனே கழிச்சிடாதீங்க, சிம்மில் வச்சுருங்க தீயை. கொஞ்சம் கருவேப்பிலை மிளகுறோம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம். அந்த 3 திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாமே திருப்பி போடலாம். கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். மீன் நல்லா வந்துடுத்து, எடுத்துடலாம். இது மாதிரி 4 சைடும் திருப்பி திருப்பி போடுங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற மசாலாலாம் நல்லா சிவந்து வந்திருக்கும். அப்படி தட்டுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எல்லா மீனையும் எடுத்துட்டேன். மீதி இருக்கிற மீனையும் இதே மாதிரி வறுத்து எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், திரும்பவும் மீன் சேர்த்துருக்கேன். 3வது பேட்சி தலை வால் எல்லாமே கலந்து சேர்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஆச்சி ரசப்பொடி தான். நார்மலாக நம்ம ரசம் வைக்கிற மாதிரியே எல்லாமே தாளித்து ரெடி பண்ணி இது பண்ணி கொதி வரக்கூடாது, உரைச்சிட்டு வருது பார்த்திங்களா. இந்த டைமில் அந்த ஆச்சி பொடி நம்ம எவ்வளோ எடுத்து வச்சுருக்கிறோமோ, புளி தண்ணி எத்தனை பேருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொடி வந்து சேர்த்துக்கலாம். இந்த பாருங்க, பபிள்ஸ் கொஞ்சம் வரும், அந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்க, இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரசப்பொடி 1 டீஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துருங்க. நல்லா ஒரு பெரிய டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம். கலந்து விடுங்க. இந்த வறுத்த மீனுக்கு இந்த ரசம் வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம் மேலே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரசம் மீன் வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ரெடி பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். சீலா மீன் வறுவல் தான் ரெடி பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.